It's story time. ஒரு காட்டுல இருந்த மரங்கொத்திக்கு யாரால என்ன பிரச்சனை வந்துச்சு, அது தீர்ந்துச்சான்னு இந்த கதையில பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலுக்காக உங்களுடன் ரவிசங்கர் பாலச்சந்திரன். கதையை கேட்கலாம் வாங்க. சுந்தரவனம் காட்டோட ஒரு பகுதியா தபோவனம்னு ஒரு அடர்ந்த காடு இருந்துச்சு. வேற ஒரு காட்டுலேந்து அந்த காட்டுக்கு ஒரு ஆந்தை புதுசா குடி வந்துச்சு. அது பேர் கீரவன். தபோவனம் காடு ரொம்ப அடர்த்தியா இருக்கிறத பார்த்ததும் வேட்டையாடுறது இங்க ரொம்ப சுலபமா இருக்கும், அதனால நிரந்தரமா இந்த காட்டுலயே தங்கிடலாம் அப்படின்னு கீரவன் முடிவு பண்ணிச்சு. காட்டுல இருக்கிற மற்ற மிருகங்களும் பறவைகளும் தன்னை மதிக்கணும்னா அவங்களுக்கு தெரியாத ஏதோ ஒன்று தனக்கு தெரிஞ்சதா சொல்லிக்கணும் அப்படின்னு கீரவன் நினைச்சுது. அது ஒரு முடிவு பண்ணி பார்க்குற எல்லார்கிட்டையும் தன்னை ஒரு வைத்தியர் அப்படின்னு அறிமுகப்படுத்திக்கிச்சு. யாருக்கு என்ன நோய் வந்தாலும் அவங்களுக்கு என்னால் மருந்து கொடுக்க முடியும் அப்படின்னு கீரவன் சொன்னது அந்த காடு முழுக்க பரவிடுச்சு. அந்த காட்டுல ஒரு நரி இருந்துச்சு. அது பேர் போஜன். போஜனுக்கு மட்டும் கீரவன் மேல நம்பிக்கையே வரல. இவனா ஏன் எல்லார்கிட்டையும் போய் நான் ஒரு வைத்தியர், என்னால எல்லா நோயையும் குணப்படுத்த முடியும், எல்லா நோய்க்கும் என்கிட்ட மருந்து இருக்கு அப்படின்னு தன்னை பத்தியே பெருமையா பேசிக்கிறான், என்னவோ சரியில்லையே அப்படின்னு அது நினைச்சுது. கீரவன் அந்த காட்டுக்கு குடி வந்த முதல் சில நாள்லயே அதுக்கு புதுசா ஒரு பிரச்சனை வந்துச்சு. ராத்திரி முழுக்க வேட்டையாடிட்டு பகல்ல கொஞ்ச நேரம் தூங்கலான்னு படுத்தா எங்கேந்தோ டொக்கு டொக்குன்னு ஒரு சத்தம் வந்துகிட்டே இருந்துச்சு. அது தன்னோட கூட்டை விட்டு வெளியே வந்து எட்டி பார்த்தப்போ அங்க ஒரு மரங்கொத்தி மரத்தை கொத்திக்கிட்டு இருந்துச்சு. இந்த மரங்கொத்தி கிட்ட அதிகாரமா ஏதாவது பேசி அத முதல்ல இந்த இடத்திலேந்து விரட்டி விடணும் அப்படின்னு கீரவன் நினைச்சுது. அது கொஞ்சம் சத்தமான குரல்ல மரங்கொத்திய பார்த்து, ஏய் யார் நீ? காட்டுல யாரையும் நிம்மதியா இருக்க விடாம லொட்டு லொட்டுன்னு கொத்திக்கிட்டு இருக்க, தேவையில்லாம எல்லா மரத்தையும் அங்கங்க கொத்தி ஓட்டைய போடுறதுக்கு உனக்கு யார் அனுமதி கொடுத்தது அப்படின்னு கேட்டுச்சு. மரங்கொத்தி ரொம்ப பணிவான குரல்ல, என் பேர் வினு, மரத்தை கொத்தி ஓட்ட போடுறது தான் என்னோட வேலை. கூடு கட்ட முடியாத நூற்றுக்கணக்கான பறவைகள் நான் கட்டி கொடுத்த பொந்துகள்ல தான் வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிச்சு. கீரவன் அதுகிட்ட, நீ மரத்தை கொத்தி டொக்கு டொக்குன்னு சத்தம் போடுறது எனக்கு தொந்தரவாயிருக்கு, இன்னொரு தடவை சத்தம் வந்துச்சுன்னா உன்னை இந்த காட்டை விட்டு துரத்தி விட்டுடுவேன் அப்படின்னு சொல்லிச்சு. கீரவன் சொன்னதை கேட்டும் வினு கோபப்படாம, இந்த காடு எல்லாருக்கும் பொதுவான காடு, இங்க யாரும் யாரையும் துரத்தி விட முடியாது, நீங்க உங்க வேலைய பாருங்க, நான் என் வேலைய பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு கீரவனோட பதிலுக்கு கூட காத்திருக்காம போயிடுச்சு. கீரவன் அப்பவே இந்த மரங்கொத்திக்கு ஒரு சரியான பாடத்தை கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிடுச்சு. கொஞ்ச நாளைக்குள்ளேயே கீரவன் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அதுக்கு வந்துச்சு. தபோவனம் காட்டுல ஒரு கருப்பு புலி வாழ்ந்துகிட்டு இருந்துச்சு. அது பேரு கரிவரதன். அதோட பேரை கேட்டாலே அந்த காட்டுல இருக்கிற எல்லா மிருகங்களும் பறவைகளும் நடுநடுங்கி போயிடும். அந்த அளவுக்கு அது ஒரு முரட்டு புலியா இருந்துச்சு. கரிவரதன் ஒரு நாள் காட்டு பன்னி ஒன்ன அடிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த இறைச்சியில இருந்த ஒரு எலும்பு கரிவரதனோட தொண்டையில போய் சிக்கிக்கிச்சு. அந்த எலும்பை வெளியே எடுக்க முடியாம, சாப்பிட முடியாம, தண்ணி குடிக்க முடியாம கரிவரதன் ரொம்பவே கஷ்டப்பட்டுச்சு. 2 நாள் பட்டினியோட அது தன்னோட குகையில படுத்துக்கிட்டு இருக்கும்போது தான் அந்த காட்டுக்கு புதுசா வந்த வைத்தியர் கீரவனை பத்தி அதுக்கு தெரிய வந்துச்சு. உடனே ஒரு ஆள் அனுப்பி கீரவனை தன்னோட குகைக்கு கூட்டிக்கிட்டு வர சொல்லிச்சு. கரிவரதன் கீரவன் கிட்ட, 2 நாள் முன்னாடி ஒரு இறைச்சியை சாப்பிடும்போது ஒரு எலும்பு துண்டு என்னோட தொண்டையில போய் சிக்கிக்கிச்சு, அது சிக்கிக்கிட்டத்திலேருந்து என்னால் ஒழுங்கா சாப்பிடவும் முடியல, தண்ணி குடிக்கவும் முடியல, அந்த எலும்பு துண்டு அங்க குத்தி விட்டதுல என்னோட தொண்டையெல்லாம் ஒரே புண்ணாய் இருக்கு, நீ தான் வைத்தியராச்சே, அந்த எலும்பு துண்டை எடுத்து வெளியே போட்டுட்டு தொண்டையில இருக்கிற புண்ணுக்கு ஏதாவது மருந்த போட்டுட்டு போ அப்படின்னு சொல்லி ஆன்னு வாயை திறந்து காட்டிச்சு. அவ்வளவு கிட்டக்க புலியோட திறந்த வாயை பார்த்ததும் கீரவன் ரொம்பவே நடுங்கி போயிடுச்சு.
ஆனா கிடைச்ச அந்த ஒரு நிமிஷத்துக்குள்ள கீரவனோட மனசுல வேற ஒரு திட்டம் வந்துச்சு. மரங்கொத்திய காட்டை விட்டு விரட்டி விடுறதுக்கு இதுதான் சரியான வாய்ப்பு அப்படின்னு நினைச்சு அது கரிவரதன் கிட்ட பேச ஆரம்பிச்சுது. உங்க தொண்டையில இருக்கிற புண்ணுக்கு என்னால சரியான மருந்தை கொடுத்து சரி பண்ணிட முடியும். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த எலும்பு துண்டை வெளியே எடுத்துடணும். எலும்பு துண்டை எடுத்ததுக்கு அப்புறமா அந்த இடத்துல ஏதாவது ஒரு பறவையோட ரத்தம் பட்டாலே புண்ணு ஆறிடும். ஆனா பாருங்க, நான் ஒரு ஆந்தை, என்னோட அலகு ரொம்ப சின்னதா தான் இருக்கும். உங்க வாய்க்குள்ள இருக்கிற எலும்பு துண்டை வெளியே எடுக்கணும்னா மரங்கொத்தி மாதிரி ஒரு பறவையால மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிச்சு. கீரவன் சொன்னதை கேட்ட உடனே கரிவரதன் பக்கத்துல இருந்த போஜன் கிட்ட, நீ போய் மரங்கொத்தி வினுவ உடனே கூட்டிக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிச்சு. போஜனுக்கு இப்ப கீரவனோட திட்டம் என்னங்கிறது புரிஞ்சிடுச்சு. அது நேரா போய் மரங்கொத்தி வினுவ சந்திச்சு கரிவரதனோட குகையில நடந்த எல்லாத்தையும் அதுகிட்ட சொல்லிச்சு. நடந்ததை எல்லாத்தையும் கேட்ட உடனே வினுவுக்கு அழுகையே வந்துடுச்சு. கீரவனுக்கு என் மேல இருக்கிற காழ்ப்புணர்ச்சியில தான் என்ன கரிவரதன் கிட்ட மாட்டி விட்டுருக்கு. கரிவரதன் 2 நாளா சாப்பிடாம கொலை பசியோட இருக்குன்னு உனக்கே தெரியும். அதோட தொண்டையில மாட்டிக்கிட்டு இருக்கிற எலும்பை எடுத்ததுக்கு அப்புறமா அந்த இடத்துல ஏதாவது ஒரு பறவையோட ரத்தம் படணும் அப்படின்னு வேற கீரவன் கரிவரதன் கிட்ட சொல்லி வச்சிருக்கு. கரிவரதன் எவ்வளவு கொடூரமான ஒரு புலிங்கிறது உனக்கே தெரியும். அதோட வாய்க்குள்ள போய் சிக்கிக்கிட்டு இருக்கிற எலும்பு துண்டை வெளியே எடுத்ததுக்கு அப்புறமா என்னால மறுபடியும் அதோட வாய்க்குள்ளேந்து உயிரோட வெளியே வர முடியுமான்னு சொல்லு. வேற வழியே இல்ல, என் கதை இன்னையோட முடிய போகுது அப்படின்னு சொல்லி அழுதுச்சு. வினுவ கரிவரதனோட குகைக்கு கூட்டிக்கிட்டு வர வரைக்கும் போஜன் அதுகிட்ட ஏதோ பேசிக்கிட்டே வந்துச்சு. வினுவ கரிவரதன் கடிச்சு சாப்பிட்றத பார்க்கறதுக்காக கீரவனும் அங்கேயே காத்துக்கிட்டு இருந்துச்சு. கரிவரதன் வினுகிட்ட, நேரத்தை வீணாக்காம உடனே என் வாய்க்குள்ள போய் சிக்கிக்கிட்டு இருக்கிற எலும்பு துண்டை வெளியே எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு சொல்லிச்சு. வினு கரிவரதன் கிட்ட, நான் உங்க தொண்டையில சிக்கிக்கிட்டு இருக்கிற எலும்பை எடுக்கும்போது நீங்க கொஞ்சம் கூட வாயை அசைக்கவே கூடாது. அந்த எலும்பை நான் பிடுங்கி எடுக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் வலிக்கத்தான் செய்யும். ஆனா நீங்க அப்ப வாயை அசைச்சிட்டா அந்த எலும்பு துண்டு இன்னும் உங்க தொண்டைய ரொம்பவே குத்தி காயப்படுத்திடும். அதுக்கு முதல்ல நீங்க வாயை அசைக்காம பார்த்துக்கணும். அதனால உங்களால எவ்வளவு பெருசா வாயை திறக்க முடியுமோ அவ்வளவு பெருசா திறந்து காட்டுங்க அப்படின்னு சொல்லிச்சு. கரிவரதன் இப்ப 2 அடி உயரத்துக்கு தன்னோட வாயை திறந்து காட்டிச்சு. அதை பார்த்த உடனே போஜன் வினுகிட்ட, இந்த எலும்பு சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி அங்க கிடந்த 2 அடி நீளமுள்ள ஒரு காட்டுப்பன்னியோட எலும்ப காட்டிச்சு. வினு இப்ப அந்த எலும்ப தன்னோட அலகால பொறுக்கி கரிவரதனோட மேல் தாடைக்கும் கீழ்த்தாடைக்கும் நடுவுல அந்த எலும்ப ஒரு குச்சி மாதிரி குறுக்க நிறுத்தி வாயை மூட முடியாம பார்த்துக்கிச்சு. அது இப்படி செஞ்சதை பார்த்த உடனே தன்னோட திட்டமெல்லாம் வீணா போயிடுச்சு அப்படின்னு கீரவனுக்கும் புரிஞ்சிடுச்சு. இப்ப வினு தைரியமா கரிவரதனோட வாய்க்குள்ள போய் அங்க சிக்கிக்கிட்டு இருந்த எலும்ப தன்னோட அலகால பிடுங்கி எடுத்துக்கிட்டு வெளியே வந்துச்சு. கரிவரதனோட வாய்க்குள்ளேந்து வெளியே வரும்போதே தன்னோட காலால கரிவரதனோட வாயை மூடாம பார்த்துக்கிட்ட எலும்ப தட்டி விட்டுச்சு. கரிவரதனால இப்ப தன்னோட வாயை நல்லா மூட முடிஞ்சுது. தொண்டையில சிக்கிக்கிட்டு இருந்த எலும்பும் வெளியே வந்துட்டதுனால கரிவரதனுக்கு இப்ப கொஞ்சம் நிம்மதியா இருந்துச்சு. அங்க இருந்த ஒரு உயரமான இடத்துல கீரவனுக்கு பக்கத்துல போய் உக்காந்துகிட்ட வினு அங்கேருந்து கரிவரதன் கிட்ட இப்ப பேச ஆரம்பிச்சுது. இந்த எலும்பு துண்டை பிடுங்கி எடுக்கும்போதுதான் நான் கவனிச்சேன், இது உங்க தொண்டையோட எல்லா பகுதியையும் ரொம்பவே காயப்படுத்தி வச்சிருக்கு. உங்க தொண்டையில இருக்கிற காயத்தோட அளவையும் அதோட ஆழத்தையும் ஒரு வைத்தியர் நேர பார்த்து மருந்து கொடுத்தாதான் அது சரியா இருக்குன்னு தோணுது. நீங்க கொஞ்சம் வாயை திறந்து வச்சுக்கிட்டா நம்ம கீரவன் உங்க வாய்க்குள்ள போய் புண்ணோட அளவையும் ஆழத்தையும் பார்த்துட்டு வந்து சரியான மருந்து கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிச்சு. வினு சொன்னதை கேட்டதும் கீரவனுக்கு உடம்பெல்லாம் நடுங்கிடுச்சு. ஏற்கனவே ஒரு பறவையோட ரத்தம் பட்டாதான் தொண்டையில இருக்கிற புண்ணு ஆறும் அப்படின்னு கரிவரதன் கிட்ட சொல்லி வச்சிருக்கோம். 2 நாளா சாப்பிடாம இருக்கிற ஒரு புலியோட வாய்க்குள்ள இப்ப போறது
சொந்த காசில் சூனியம் வச்சுக்கிற மாதிரி ஆயிடும். உயிரை காப்பாற்றிக்கணும்னா இப்போ தபோவனம் காட்டை விட்டு ஓடுறத தவிர வேற வழியே இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட கீரவன் உடனே கரிவரதனோட குகையிலேருந்து வெளியே பறந்து ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் கீரவன்கிற போலி வைத்தியரை அந்த காட்டில் எந்த பறவையும் பார்க்கவே இல்லை. இந்த கதையை பற்றின உங்களோட கருத்துக்களை ஸ்டோரி டைம் தமிழ் யூடியூப் சேனல்லையும் பாட்காஸ்ட்லையும் பின்னூட்டத்தில் கமெண்ட்ஸாக பதிவு பண்ணுங்க. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஸ்டோரி டைம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.